எனக்கு வர்ற வரன் எல்லாமே வயசு அதிகமாகவே வருது. அதுக்கு ஏதாவது ஜாதக காரணம் இருக்கா? எனக்கு என்னோட வயதுக்கு ஈக்குவலாக வரன் அமையாதா? ஆ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது திருமண ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம். அந்த இடத்துக்கு அதிபதி, அந்த இடத்துல இருக்கிற கிரகம் அல்லது அந்த கிரகம் சேர்ந்தது, பார்த்தது, சாரம் பெற்றது. இந்த 5 காரணங்களில் என்னது 7ல் இருப்பது, 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாங்கிறது, 7 கூடிய கிரகமானது யாரோட சேர்ந்துருக்கு, யாரோட சாரத்தில் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. இந்த 5 காரணத்தை கொண்டு வரப்போகிறவங்களோட வயசை சொல்லலாம். இந்த வயசு மட்டும் இல்லை, ஒருத்தர் உயரமாக இருப்பாரா, குள்ளமாக இருப்பாரா, ஒல்லியாக இருப்பாரா, குண்டாக இருப்பாரா அப்படிங்கிற கலர் மட்டும் சொல்ல முடியாது. கலர் வேறு வேறு இடத்துக்கு ஒரு இனத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஊருக்கு மாறும். கலரை சொல்ல முடியாது. உயரமாக இருப்பாரா, குள்ளமாக இருப்பாரா, குண்டாக இருப்பாரா, ஒல்லியாக இருப்பாரா, வயசு கூட இருப்பாரா, குறைவாக இருப்பாரான்னு. இப்போ இந்த ராசி மண்டலத்தில் கிரகங்கள்லாம் டக்கு டக்குன்னு இடம் மாறுறது இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், 2.25 நாளுக்கு ஒரு ராசி மாறக்கூடியவர் சந்திரனாக இருக்கிறார். மிகவும் சீக்கிரமாக ஒரு ராசியை விட்டு வெளியே போகிறவர் சந்திரன். அதை விட சந்திரனை விட அடுத்தது சுமார் 25 நாளைக்கு ஒரு வாட்டி ராசியை மாறக்கூடியவர் புதன் பகவான். சரியாக 30 நாளைக்கு ஒரு வாட்டி இடம் மாறக்கூடியவர், 31 நாளைக்கு ஒரு வாட்டி இடம் மாறக்கூடியவர் சூரியன். சுக்கிரனும் அதே போல் ஒரு 45 நாளைக்கு, அப்ராக்சிமேட்லி 45 நாளைக்கு இருந்து இடம் மாறக்கூடியவர் செவ்வாய். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறக்கூடியவர் குரு பகவான். 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறக்கூடியவர் ராகுவும் கேதுவும். 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறக்கூடியவர் சனி பகவான். இந்த கிரகங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி, சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை துணையுடைய வயசும் கூடும், எவ்வளோ தூரம் இருக்குன்றது. இருக்கிறதுல பெரிய கிரகமான சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தாலோ, சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலோ, 7ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டு இருந்தாலோ, பார்த்தாலோ, சாரம் பெற்றாலோ, ஜோசியர் மட்டும் பார்த்து சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு வயது கொஞ்சம், வாழ்க்கை துணை வயது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு ரொம்ப வயசு கூட இருக்கும். ஆணாக இருந்தால் சிலருக்கு பெண்ணுக்கே வயசு கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு காரணமும் இருக்குது. கலத்திரகாரகனான சுக்கிரன் அல்லது இந்த ஆயுள் காரகனான சனி பகவான், சுக்கிரன் வீட்டில் சனி இருந்தாலும், சனி வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும், துலாம் அல்லது ரிஷபத்திலே சனி பகவான் இருந்தால் அவர்களுக்கும் 9-10 வயசுலாம் கூட வித்தியாசமாக வாழ்க்கை துணை அமையும். இதே கிரகம் இந்த பக்கம் மாறி இருந்தால், மகரம் அல்லது கும்பத்திலே சுக்கிரன் இருந்தாலும் அவர்களுக்கும் வயசு அதிகமாக இருக்கும். வரப்போகிற வாழ்க்கை துணையோட வயசு வித்தியாசங்கள் இப்படி தான் இருக்கும், முரண்பாடாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ராசின்னு சொல்ல போனால் அதுலேயும் காரணம் இருக்கும். கடகம் மற்றும் சிம்மத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவானாக வருகிறார். அவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கலாம். அதை நிவர்த்தி பண்ணணுன்னாக்கா கடக ராசிக்கு மகர ராசியை கல்யாணம் பண்ணால் சம ஏஜில் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடக ராசிக்கு மகர ராசியை கல்யாணம் பண்ணலாம். சிம்ம ராசிக்கு கும்பராசியை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கும் சம வயசில், சரியான வயசில், வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் கிரகங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்ட கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி வயசு வித்தியாசங்கள் கூடவோ குறைவோ இருப்பதற்கு இதுதான் காரணம். இன்னொரு விஷயம் இருக்குது. காலதாமதத்தையும், சில பேர் கல்யாணம் ரொம்ப லேட்டாக நடக்குது அப்படின்னா 7ஆம் அதிபதி சனியோட சகவாசம், அதாவது சமஸ்கிருத சவகாசம், சனியோட தொடர்பிலே இருந்தால் அல்லது 7ல் சனி இருந்தால் அவர்களுக்கும் காலதாமதமாக திருமணம் நடக்கும். காலதாமதம் நீடிக்க வைக்கிறது எல்லாமே, ஆயுளை கூட்டுறது எல்லாமே, வயசை கூட்டுறது எல்லாமே இந்த சனி பகவான் தான். நன்றி, வணக்கம். சரி, இதுக்கு தீர்வு இருக்கா? இப்போ அதிகமான வயசில் வர்றது தீர்வு, பரிகாரம்னு சொல்கிறோம் நம்ம.
அப்புறம் முயற்சின்னு சொல்லணும். நம்ம கடுமையான முயற்சி பண்ணணும். வேறு ஏதாவது ஒரு சில நல்ல இளமையாக வரும்போது சரியான வயசுக்கு வரவங்கக்கிட்ட நம்ம சீக்கிரமாக ஒத்துக்கணும். ஒத்துக்காத பட்சத்தில் காலம் தாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஒத்துக்காத பட்சத்தில் காலதாமதம் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு பொண்ணுக்கு 21 வயசில் வரன் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வர்றது எல்லாமே 5 வயசுக்கு மேலே வித்தியாசம் இருக்கிற மாதிரி 26, 27, 28, 23, 30 வயசு 5 கூட இல்லை, 7-8 வருஷத்துக்கு மேலே. இன்றைக்கி டேட்டுக்கு 2026 காலகட்டத்துக்கு 21 வயசு பொண்ணுக்கு 7-8 வருஷம் வித்தியாசத்தில் வரன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வரன் அந்த பொண்ணு இந்த காலத்தில் 2K கிட்ட விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு சரியான வயசுக்கு வரும்போது அப்படி 1-2 சரியாக வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேணான்னிடுவாங்க. அதை அனுசரிச்சுக்கிட்டாங்கன்னா இதை பண்ணிக்கலாம். வேற ஒரு காரணத்தை அனுசரிச்சுக்கிட்டா இதை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே என்ன ஆகுன்னா, இவங்களுக்கே 7-8 வருஷம் காலதாமதம் ஆகிட்டு கிட்டத்தட்ட கல்யாண வயசோட ஒரு 10 வருஷம் கடந்து போயிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ தான் இவங்களுக்கு அமையும். வேறு வழி இல்லாமல் அப்போது ஆக மொத்தத்தில் 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு அல்லது சனியோட பாதிப்பு அதிகமாக களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு காலதாமத திருமணம் அல்லது வயசு கூடன திருமணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ஆணு பெண்ணு மாறி இருந்ததுன்னா, ஆணுக்கு எப்படின்னாக்கா வயசு வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை ஆணை விட ஒரு சில வயசு கூட இருக்கும் பெண்ணுக்கு. அந்த மாதிரி அமைஞ்சு போயிடும். இதுதான் விதி அமைப்பாக இருக்கிறது. அதனால் அந்த அளவுக்குலாம் விடாமல் என்ன பண்ணணும்னா, நம்ம சரியான பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு எண்ண ஓட்டத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுற ஒரு வைராகியத்தை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது சில விஷயங்களை அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லாமல் போனால் பெருந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்தில். பொருந்தா காமம்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் மரியாதை படத்தில் வர ராதாவுக்கு சிவாஜி கணேசனுக்கு பொருந்தாது இல்லையா? அப்படி ஒரு இனம் முடியாத ஒரு காதல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு காதலை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. இந்த சனி பகவான் ஏற்படுத்தி விட்டுருவார். பொருந்தாத அப்படின்னாக்கா அது. அதனால் 7ல் இருக்கிறவர்களுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதான்னா, பொருந்தா திருமணம் கலத்திரம்னு சொல்லுவாங்க. பொருந்தாது, அவங்களுக்கு மேட்ச் இருக்காது. உருவத்தாலேயே மேட்ச் இல்லாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும். இவங்க கிளி மாதிரி இருக்காங்கன்னா அவர் வேறு மாதிரி இருப்பார்னு அர்த்தம். இவர் யங்காக இருக்காங்கன்னா அவங்க வயசானவங்க மாதிரி தெரியலான்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் பல இது இருக்கும். பொருந்தாததாக இருக்கும், வயசில் பொருந்ததாக இருக்கும். இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறதுக்கு இது அமைஞ்சு போயிடும். அது இயற்கையாக அமைகிற அளவுக்கு காலத்தை விடாமல் சீக்கிர வயசுலேயே சரியான வயசில் பரிகாரத்தை பண்ணி தீர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது விஷயங்களை அனுசரித்து போயிட்டு படிப்பு, செல்வம், செல்வாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த விதியை மதியால் வெல்லலாம். நன்றி, வணக்கம்.